ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப் நியூவாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு மட்டுமே ஈஸியாக லோன் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு அதிகபட்சமாக 50,000 கிட்ட எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 2 ஸ்டெப் தான், அதிகபட்சமாக ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன் அளவு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கீழே அக்சஸ் அளவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணி மேலே இருக்க அந்த அளவு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அளவு கொடுத்தா தான் உள்ளர போகும். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மொபைல் நம்பர் கூட கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அளவு கொடுத்த உடனே ஆப்புக்குள்ளார நம்ம வந்துடும். ஸோ வந்த உடனே கீழே நீங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கெட் அப் டு 5 lakhs இன்ஸ்டன்ட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம லோன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வித்ட்ரா நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கெட் அப் டு 10 lakhs இன்ஸ்டன்ட்லி இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் மறுபடியும் வித்ட்ரா நவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம டச் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ மேலே உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. ஓகே, மொபைல் நம்பர் போட்டாச்சு. போட்ட உடனே நம்மளுடைய ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேம் கேட்குறாங்க. ஸோ மஸ்ட் பேன் கார்டில் இருக்க மாதிரி நேம் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி ஆகிட்டு ஹோம் பேஜ் வந்துருச்சு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா நவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பேஜில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை அன்மேரிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸில் லைன் 1, லைன் 2, அப்புறம் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச். நெக்ஸ்ட் பேஜில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய மதர் நேம், ரெண்டாவது ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேலரிடே இருக்கட்டும். கம்பெனி நேம் எதனா ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி இன்கம் மட்டும் ஒரு 20,000 இல்லை 15,000 இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டிங் ப்ரொஃபைல் பார் எலிஜிபிலிட்டி செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் டிஸ்பிளேயில் ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நமக்கான லோன் அமௌண்ட்டு மேலே ஷோ ஆகிருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50,000 லோனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்லேயே நம்ம இந்த லோன் அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கீழே வித்ட்ரா நவ்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளார போய்க்கோங்க. அதுக்கடுத்து மினிமம் 5,000 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் நமக்கு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரோல் பண்ணுற ஐக்கானை வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 3 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் 7 மாதம் வரைக்கும் கட்டுற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதம் எவ்வளோ கட்டணும், நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு 5,000 லோன் எடுக்கிறங்கிற பட்சத்தில் ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் 150 ரூபா வந்துடும். 5,000க்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 242 ரூபா. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 5,000 கிடைச்சிடும். மினிமம் 3 மாதத்துலேருந்து நீங்கள் அதிகபட்சம் இதில் உள்ளார பார்த்தோம் அப்படின்னா 6 மாதம் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 3 மாதம் கட்டும்போது 1,797 ரூபா நீங்கள் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் உள்ளார போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணுற ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த லோன் அமௌண்ட்டை
வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.